செய்தியை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. இன்றைய காலை நேரத்தில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 வினாடி தொகுப்பாக வழங்கும் விறுவிறுப்பான செய்திகளின் அணிவகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் தேர்தலுக்கு எதிரான வழக்கு இன்று காலை 10:30 மணிக்கு விசாரணைக்கு வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்தார். கடந்த 2022 ஜூலை 11ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் நீக்கப்பட்டு பொதுச் செயலாளர் பதவி மீண்டும் கொண்டுவர கட்சி விதிகள் திருத்தப்பட்டன. அப்போது இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் வருகின்ற 26ஆம் தேதி பொதுச் செயலாளர் தேர்தல் நடைபெறும் என்றும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் பொதுச் செயலாளரை தேர்வு செய்வர் என்றும் அறிவிக்கப்பட்டது. சனிக்கிழமை வேட்புமனு தாக்கல் தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் விண்ணப்பத்தை பெற்ற எடப்பாடி பழனிசாமி அதை பூர்த்தி செய்து பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக தாக்கல் செய்தார். வரும் 26ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அவ்வாறு தேர்வு செய்யப்பட்டால் அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்ற 7வது நபர் என்ற பெருமையை எடப்பாடி பழனிசாமி பெறுவார். இந்நிலையில் வேட்புமனு தாக்கலின் முதல் நாளில் 38 பேர் விருப்பமனு தாக்கல் செய்தனர். எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து மீதமுள்ள 37 பேரும் எடப்பாடி பழனிசாமி பெயரில் விருப்பமனு தாக்கல் செய்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அவசர வழக்காக உயர்நீதிமன்றம் ஞாயிற்றுக்கிழமை விசாரிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தல் மார்ச் 26ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்கு எதிராக ஓபிஎஸ் தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரிவிட்டு மாலையே சட்டவிரோதமாக பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது நீதிமன்ற கண்ணியத்திற்கு அவமரியாதையை ஏற்படுத்தும் செயல் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். கட்சி விதிகளை திருத்த பொதுக்குழுவிற்கு அதிகாரம் இருந்தாலும் பொதுச் செயலாளர் தேர்தல் தொடர்பான விதிகளில் திருத்தம் செய்ய எந்த அதிகாரமும் இல்லை என்று தெரிவித்துள்ள மனுதாரர்கள், உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் 2026 வரை செல்லுபடியாகும் என குறிப்பிட்டுள்ளனர். இந்த மனுக்கள் நீதிபதி கே. குமரேஷ் பாபு முன்பு அவசர வழக்காக விசாரிக்கப்பட உள்ளது. இந்த பரபரப்பான சூழலில் சென்னை பசுமைவெளி சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரி ஓபிஎஸ் தரப்பு உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கும் நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. எந்த விதியையும் முறையாக பின்பற்றாமல் பிக் பாக்கெட் அடிப்பது போல் அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை அபகரிக்க முயற்சி நடப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் காட்டமாக கூறியுள்ளார். சென்னையில் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ஓபிஎஸ், அதிமுகவில் புதிய உறுப்பினர் சேர்க்கை மற்றும் அடிப்படை பதவிகளை தேர்ந்தெடுக்காமல் உச்சபட்ச பதவிக்கு தேர்தல் நடத்த முடியாது என்றார். ஏற்கனவே உறுப்பினர்களுக்கு அடையாளத்தில் வழங்கப்பட வேண்டும். இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு கழகத்தினுடைய உச்சபட்ச பதவிக்கு தேர்தல் நடக்கும். அவர் வந்துதான் கழக அமைப்பு ரீதியான தேர்தல் நடைபெறும் என்பதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி. எதுவுமே முறைப்படி இல்லாமல் அடிச்சு போலாம்னு பொதுச்செயலாளர் தேர்தலை நடத்தி ஏப்ரல் 2வது வாரம் முதல் தொண்டர்களை சந்திக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தமிழகத்தில் இதுவரை உச்சபட்ச சர்வாதிகாரியாக எந்த அரசியல்வாதியும் இல்லை. அந்த நிலைக்கு இப்பொழுது அவர் வந்திருக்கிறார். இதை நாட்டு மக்களுக்கு ஏற்கனவே நன்றாக அறிந்து முயன்று இருக்கிறார்கள். அதை மீண்டும் கட்சியுடைய தொண்டர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமா எங்களுடைய நிலையை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவின் தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமியே காரணம் என்றும் தன்னை கட்சியை விட்டு நீக்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலின் போது பின்பற்றப்பட்ட விதிகளே பொதுச் செயலாளர் தேர்தலுக்கும் பின்பற்றப்படுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரி வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் வருவதாக தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் பாதுகாப்பு கோரி காவல் ஆணையரிடம் மனு அளித்ததாக கூறினார். என்ன வழிமுறைகள் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் அந்த தேர்தல் நடந்தது இல்லையா? அதே வழிமுறை தானே இன்னைக்கு நம்ம பின்பற்றிருக்கோம். அதே வழி தானே, எந்த ஒரு டீவியேஷன் அதில் இல்லையே. அதனால்
அவங்க கோர்ட்டில் போயிருக்காங்க, நாங்கள் கோர்ட்டில் பேஸ் பண்ணிக்கலாம். மேலும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சட்டத்தை மீற வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டு வருவதாகவும் அதற்கு ஆளும் கட்சியினர் உடந்தையாக இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எதிராக நீதிமன்றம் மட்டுமின்றி தேர்தல் ஆணையத்தின் கதவையும் ஓபிஎஸ் அணி தட்டியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை எதிர்த்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தல் வருகிற 26ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த சூழலில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் எழுதியுள்ள கடிதத்தில் சட்டவிரோதமாக அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் ஆவணங்களின்படி அதிமுக கட்சி விதிகள் தொடர்பாக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் மட்டுமே முடிவு செய்வதற்கு அதிகாரம் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரான தன்னுடைய ஒப்புதல் இல்லாமலேயே பொதுச் செயலாளர் பதவிக்கான தேர்தல் நடத்தப்படுவதாகவும் ஓபிஎஸ் கூறியுள்ளார். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் மீதான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தப்படுவது சட்டவிரோதம் என ஓபிஎஸ் சாடியுள்ளார். எனவே தேர்தல் ஆணையத்தின் ஆவணங்களில் அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பான எந்த ஒரு திருத்தங்களையும் மேற்கொள்ள வேண்டாம் எனவும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் ஓபிஎஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் பாஜக மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து விலகுவேன் என்று அண்ணாமலை பேசியதாக தகவல் வெளியான நிலையில் இது தொடர்பாக கதை திரைக்கதை வசனம் நடைபெற்று வருவதாக பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். சென்னை அமைந்த கரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜக மாநில நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாஜகவின் கூட்டணி தொடர்ந்தால் தனது தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் என அண்ணாமலை பேசியதாக தகவல் வெளியானது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி உட்கட்சி பேச்சுவார்த்தையில் நடந்தது தொடர்பாக தேவையற்ற விவாதம் நடைபெறுவதாக கூறினார். எங்களுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம், அதுல நாங்க என்ன ஆலோசனை செய்தோம், அதில் என்ன முடிவுகள் எடுத்தோம் என்பது எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம். இது குறித்து எங்களுக்கு எது தேவை அதை நாங்கள் சொல்ல முடியும். அதை நாங்கள் கண்டிப்பாக நேரம் வரும்போது சொல்லுவோம். இதனிடையே கூட்டணி குறித்து அண்ணாமலை தெரிவித்திருப்பது அவரது சொந்த கருத்து என்று பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். எங்களை பொறுத்த மட்டிலும் ஒரு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி என்கிற முறையில் அகில இந்திய தலைமை என்ன சொல்லுகிறதோ அதுதான் எங்களுடைய இறுதி முடிவாக இருக்கும். அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கும். அதிமுக பாஜக இடையே உரசலை அதிகரிக்கும் வகையில் பாஜகவின் விளையாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி ட்விட்டரில் கருத்து ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திராவிடம் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், அதுவே தங்கள் உயிர் மூச்சு என்பதே அண்ணாமலையின் தீர்க்கமான முடிவு என்றும் பதிவிட்டுள்ளார். திருச்சி அருகே கார் மீது லாரி மோதிய விபத்தில் சிறுமி உள்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியைச் சேர்ந்த 9 பேர் சங்ககிரியில் இருந்து கும்பகோணத்தில் உள்ள கோவிலுக்கு ஆம்னி காரில் சென்றனர். திருச்சி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் திருவாசி அருகே சென்றபோது ஆம்னி காரும் எதிரே விறகு ஏற்றி வந்த லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இதில் கார் உருக்குலைந்தது. இந்த கோர விபத்தில் காரில் பயணம் செய்த 9 பேரில் 10 வயது சிறுமி உள்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கார் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் வாகனம் ஓட்டியதால் விபத்து ஏற்பட்டது தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டில் அமையவுள்ள ஜவுளி பூங்காவை சிப்காட் நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் குமாரலிங்கபுரத்தில் மித்ரா திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டபம் மற்றும் ஆடை பூங்கா அமைக்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். பிரதமர் மோடியின் அறிவிப்புக்கு நன்றி தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதன் மூலம் தென் மாவட்டங்கள் பெரிதும் பயனடையும் என்றும் கூறியுள்ளார். மேலும் இந்த ஜவுளி பூங்கா அமையவுள்ள இடத்தில் 1052 ஏக்கர் நிலம் தமிழ்நாடு அரசின் சிப்காட் நிறுவனத்திடம் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் ஜவுளி பூங்கா திட்டத்தை சிப்காட் மூலம் செயல்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தொழில் பூங்காக்களை மேம்படுத்தி செயல்படுத்துவதில் சிப்காட் நிறுவனம் சாதனை படைத்துள்ளதாகவும் ஜவுளி பூங்கா திட்டத்தை சிப்காட் வசம் வழங்கினால் அதன் நோக்கங்கள் வெற்றியடையும் எனவும் பிரதமர் மோடி மற்றும் மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.
டெல்லியில் நடைபெற்ற உலக சிறுதானியங்கள் மாநாட்டில் பங்கேற்ற கோவை தேக்கம்பட்டியைச் சேர்ந்த மூதாட்டியின் காலில் விழுந்து பிரதமர் மோடி ஆசி பெற்றார். டெல்லியில் உள்ள பூசாவில் சர்வதேச சிறுதானியங்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு தபால் தலையையும் சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டுக்கான அதிகாரப்பூர்வ நாணயத்தையும் வெளியிட்டார். இவை தவிர உணவு தட்டுப்பாடு அதிகம் உள்ள கயானா, எத்தியோப்பியா உள்ளிட்ட நாடுகளின் பங்களிப்புடன் சிறுதானியங்களை உற்பத்தி செய்வதற்கான ஸ்ரீ அன்ன திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் நரேந்திர சிங் தோமர், மன்சுக் மாண்டவியா, பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கயானா அதிபர் இர்ஃபான் அலி, எத்தியோப்பியா அதிபர் சாலே வர்க் ஜூடே உள்ளிட்டோர் காணொலி காட்சி வழியாக பங்கேற்றனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டை இந்தியா முன்னெடுத்துச் செல்வதில் பெருமை கொள்வதாக கூறினார். உலக சிறுதானியங்கள் மாநாட்டில் பங்கேற்ற கோவை மாவட்டம் தேக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 107 வயது இயற்கை விவசாயி பத்மஸ்ரீ பாப்பம்மாள் பாட்டியிடம் பிரதமர் நரேந்திர மோடி காலில் விழுந்து ஆசி பெற்றார். சென்னையில் 3ஆம் நாளாக மிதமான மழை பெய்து வரும் நிலையில் மேலும் 4 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அதிகாலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. கடந்த சில நாட்களாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை நேரத்தில் மழை பெய்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று எழும்பூர், புரசைவாக்கம், சேத்துப்பட்டு, வள்ளுவர் கோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. தாழ்வான இடங்களில் மழை நீர் தேங்கியது. சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை வலுத்தது. இதேபோல் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் இடி மின்னலுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. இரவு பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் சாலையோரம் இருந்த மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் சாய்ந்து விழுந்தன. குடியாத்தம் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். மேலும் மரங்கள் சாய்ந்து விழுந்ததில் சாலையோரம் அமைந்துள்ள வீடுகளும் சேதமடைந்துள்ளன. குடியாத்தம் பாக்கம் பகுதியில் உள்ள சீனன் என்பவருக்கு சொந்தமான 500 வாழை மரங்கள் சேதமடைந்தன. வளிமண்டல கீழடுக்குகளில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் நிகழ்வு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதனால் வரும் 22ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை பெருங்குடியில் 9 சென்டிமீட்டர் மழையும், முகலிவாக்கம், கோடம்பாக்கம் மற்றும் விமான நிலையத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் நீலகிரியில் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை குறைந்துள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தங்கத்தின் விலை கடந்த 10 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 3240 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. விரைவில் 50,000 ரூபாயை எட்டும் என்று நகை விற்பனையாளர்கள் கணித்துள்ளனர். 22 கேரட் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றுக்கு 110 ரூபாய் உயர்ந்து 5560 ரூபாயாகவும், ஒரு சவரன் தங்கம் 880 ரூபாய் அதிகரித்து 44,480 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கு முன்பு கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஒரு சவரன் தங்கத்தின் விலை 44,040 ரூபாயை எட்டியதே உச்சமாக இருந்தது. இந்நிலையில் அமெரிக்காவில் 2 வங்கிகள் திவாலானதால் தங்கத்தின் மீது முதலீடு அதிகரித்திருப்பதும், அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு தொடர்ந்து சரிவடைவதும் தங்கம் விலை உயர்வுக்கு காரணம் என்று தங்க வைர நகை விற்பனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். இந்த 2023ஆம் வருடம் தங்கம் தினம் தினம் ஒரு புதிய உச்சத்தை எட்டிக்கொண்டுதான் இருக்கும். இனி வரும் காலங்களில் தொடர்ந்து இன்னும் தங்கம் விலை உயரும். மிக விரைவாக தங்கம் ஒரு சவரன் 45,000 கடந்து மிக விரைவாக 50,000 தொடக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகும் இந்த வருடம் இறுதிக்குள்ளே. விறுவிறுவென அதிகரிக்கும் தங்கத்தின் விலை கடந்த 10 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 3240 ரூபாய் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகர் ரஜினி மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவை மும்பையில் உள்ள இல்லத்தில் குடும்பத்தினருடன் சந்தித்தார். படப்பிடிப்புக்காக மும்பை சென்றுள்ள ரஜினிகாந்த் வெள்ளிக்கிழமை வான்கடை மைதானத்தில் நடந்த இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான முதல் ஒருநாள் போட்டியை கண்டுகளித்தார். தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் வீரர்கள் குல்தீப் யாதவ் உள்ளிட்டோரையும் சந்தித்து பேசினார். இந்நிலையில் சிவசேனா உத்தவ் பாலா சாஹேப் தாக்கரே அணியின் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான உத்தவ் தாக்கரேவை மும்பையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்தார். அப்போது ரஜினியை உத்தவ் தாக்கரேவும் அவரது குடும்பத்தினரும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளங்களில் பலரும் கேள்வி எழுப்பி வரும் நிலையில் பால் தாக்கரேவின் தீவிர ஆதரவாளரான ரஜினியின் வழக்கமான சந்திப்பு என்றும் இதில் அரசியல் எதுவும் இல்லை எனவும் உத்தவ் தாக்கரேவின் மனைவி ராஷ்மி விளக்கம் அளித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது ஆதித்ய தாக்கரே, தேஜஸ் தாக்கரே ஆகியோரும் உடன் இருந்தனர். இந்நிலையில் மும்பையில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்த ரஜினி செல்ஃபி எடுக்க முயன்ற ரசிகர்களுக்கு கையசைத்துவிட்டு காரில் ஏறி புறப்பட்டு சென்றார்.
சென்னையில் வெள்ளிக்கிழமை மாலை பெப்பர் ஸ்ப்ரே அடித்து 50 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் 3 பேரை கைது செய்த போலீசார் 29 லட்சம் ரூபாயையும் மீட்டுள்ளனர். செங்கல்பட்டைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசைன் என்பவர் சென்னை மண்ணடியில் உள்ள பண எக்ஸ்சேஞ்ச் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். வெள்ளிக்கிழமை மாலை திருவல்லிக்கேணியில் அசைன் முகமது என்பவரிடம் 50 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு சக பணியாளரான காஜா மொய்தீனுடன் ஒரே இருசக்கர வாகனத்தில் ஜாகிர் அலுவலகம் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது யானைக்கவுனி பெருமாள் கோயில் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் ஜாகிரின் பைக் மீது மோதி பெப்பர் ஸ்ப்ரே அடித்துவிட்டு பணத்தை பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக யானைக்கவுனி போலீசில் ஜாகிர் ஹுசைன் 4 மணி நேரம் கழித்து புகார் அளித்தார். சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரித்தனர். வாகனத்தின் பின்னால் அமர்ந்திருந்த காஜா மொய்தீன் மீது சந்தேகம் அடைந்த போலீசார் அவரிடம் விசாரித்ததில் அவர்தான் திட்டம் தீட்டி நண்பர்களுடன் கொள்ளையடித்தது தெரிய வந்தது. அரெஸ்ட் பண்ணியிருக்கிற 3 பேர் காஜா மொய்தீன் அப்படின்றவர், அவர் தான் இந்த பணத்தை எடுத்துட்டு வந்த 2 பேர்ல ஒருத்தர். அவர் தான் பின்னாடி உட்கார்ந்துட்டு வந்த நபர். அது தவிர அவரோட அசோசியேட்டான அஜித் குமார் மற்றும் சுபாஷ் குமார் 3 பேரை இப்போதைக்கு நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். கொள்ளையடிக்கப்பட்ட பணத்துக்கான ஆவணங்கள் இல்லாததால் இது ஹவாலா பணமா என்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் கேலவள்ளி அருகே கடந்த 10 நாட்களில் மட்டும் 4 யானைகள் அடுத்தடுத்து மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருப்பது சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. கம்பைநல்லூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒற்றை ஆண் யானை உணவு தேடி விவசாய நிலங்களுக்குள் புகுந்தது. இதையடுத்து அந்த யானையை அடர்ந்த காட்டிற்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். இருப்பினும் அந்த யானை மீண்டும் கெலவள்ளி பகுதிக்கு திரும்பி வந்தது. இந்நிலையில் சனிக்கிழமை காலை அங்குள்ள ஏரிக்கரை பகுதியில் ஏறும்போது தாழ்வாக சென்ற மின்கம்பியில் யானையின் தலைப்பகுதி உரசியது. இதில் நிகழ்விடத்திலேயே மின்சாரம் தாக்கி யானை சரிந்து விழுந்து மாய்ந்தது சோகத்தை வரவழைக்கிறது. உயிரிழந்த யானையின் உடலை ஜேசிபியை கொண்டு தூக்கிச் சென்றனர். தொடர்ந்து கிராம மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அஞ்சலி செலுத்தினர். உயிரிழப்பதற்கு முன் 17 மணி நேரம் அப்பகுதியை கம்பீரமாகவும் குழந்தையைப் போலவும் வலம் வந்த யானை தங்களுக்கு ஒருபோதும் தொந்தரவை செய்ததில்லை என்கிறார் அப்பகுதியின் தோட்ட உரிமையாளர் மார்கண்டேயன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50,000 வரைக்கும் வளர்ந்துருப்பாங்க. பாக்கிறதுக்கு மட்டுமே வருத்தமா இருக்குது. எல்லாமே பெரிய வருத்தம். அதாவது நன்றி தெரிவிக்காத முறையில் இருக்கிறாங்க அதுக்கு பார்க்கறதுக்கு. அடுத்தடுத்து 4 யானைகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த போதிலும் இதற்கு யார் பொறுப்பேற்பார்கள் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்கள் பற்றி வதந்தி பரப்பிவிட்டு தலைமறைவாக இருந்த பீகாரைச் சேர்ந்த யூடியூபர் கைது செய்யப்பட்டு தமிழ்நாடு அழைத்து வரப்படுகிறார். தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி பரப்பிய யூடியூபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்கள் தாக்கப்படுவது போன்ற ஒரு வீடியோ வெளியான நிலையில் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதில் வீடியோவை பீகாரில் உருவாக்கி பரப்பியவர் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த யூடியூபர் மணிஷ் காஷ்யப் என தெரிய வந்த நிலையில் அவரது 4 வங்கிக் கணக்குகளை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் முடக்கினர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த மணிஷ் காஷ்யப் பீகார் மாநிலம் பேட்டையா மாவட்டத்தில் உள்ள ஜெகதீஷ்பூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அவரை கைது செய்த போலீசார் எவரேனும் பணம் வழங்கி வீடியோ எடுத்து இதுபோன்ற வதந்தி பரப்ப உடந்தையாக இருந்தார்களா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்ட மணிஷ் காஷ்யப்பை தமிழகம் அழைத்து வந்து விசாரணை நடத்தவும் தமிழக போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். கர்நாடகாவின் பெங்களூருவில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் பீகார் மாவட்டத்தில் ஆலங்கட்டி மழை பெய்தது அப்பகுதியை ஜம்மு காஷ்மீரை போல தோன்ற வைத்துள்ளது. பீகார் மாவட்டத்தில் ஜான்வாடா அருகே உள்ள மரக்கால் பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்தது. சாலையின் 2 மரங்களிலும் வெண்ணிறத்தில் படர்ந்திருந்த ஆலங்கட்டி பார்ப்பதற்கு பனிப்போர்வையை போன்று காட்சியளித்தது. இதனை ஆர்வத்துடன் பார்த்து மகிழ்ந்த அப்பகுதி மக்கள் கைகளில் அள்ளி ஒருவர் மீது ஒருவர் வீசி உற்சாகமடைந்தனர். இளசுகள் பலரும் ஆலங்கட்டி மழையில் நின்று செல்ஃபி புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். குட்டி காஷ்மீரை போல தோன்ற வைத்த ஆலங்கட்டி மழையை புதிதாக பார்த்த சிறுவர் சிறுமியர் விளையாடி மகிழ்ந்தனர். மழை பாதிப்பிற்கு மத்தியிலும் ஆலங்கட்டி மழை மக்களை கவர்ந்தெழுத்தது.
ஹரியானா மாநிலம் குருகிராம் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கின. வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். டெல்லி, குருகிராம், நொய்டா பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மிதமான மழை பெய்தது. திடீர் மழையால் குருகிராம் டெல்லி இடையிலான விரைவு சாலையில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இடுப்பளவு நீரில் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் தத்தளிக்க இருசக்கர வாகன ஓட்டிகள் திணறினர். பயணிகள் பொருட்களை தலையில் சுமந்து கொண்டு சாலையை கடந்து சென்றனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலும் பலத்த மழை பெய்ததால் பல்வேறு சாலைகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்தது. பெங்களூரு மைசூரு விரைவு சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் தவித்தனர். பெங்களூரு மைசூரு விரைவு சாலையில் மழைநீர் தேங்கியது குறித்த வீடியோவை பகிர்ந்த காங்கிரஸ் எம்பி டி.கே. சுரேஷ் 8500 கோடி ரூபாய் செலவில் உருவான சாலையின் தரம் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் நடைபெற்ற விமான விபத்தில் விமானிகள் 2 உயிரிழந்தனர். கூண்டியா மாவட்டம் பிர்சி விமான நிலையத்திலிருந்து நேற்று விமான பயிற்சி நிறுவனத்தின் டைமண்ட் DA-40 என்ற பயிற்சி விமானத்தில் விமானி மோஹித் தாக்கூரும் பயிற்சி விமானி மகேஸ்வரி ஆகியோரும் புறப்பட்டனர். பகல் 3:45 மணிக்கு கிர்னாப்பூர் என்ற இடத்திற்கு அருகே பறந்தபோது விமானம் தகவல் தொடர்பை இழந்தது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேடும் பணியில் விமானம் விழுந்து நொறுங்கியது உறுதியானது. இதில் விமானியும் பயிற்சி விமானியும் உடல் கருகி உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசாரும் மீட்புக் குழுவினரும் உடல்களை மீட்டு விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விமான விபத்திற்கான காரணம் இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் மோசமான வானிலையால் விபத்து நேரிட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த ஆண்டில் இது 3வது விமான விபத்து என்பது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாபில் சீக்கியர்களுக்கான தனிநாடு கோரிக்கையை முன்வைத்து செயல்பட்டு வந்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பஞ்சாபில் காவல்துறைக்கு சிம்மசொப்பனமாக விளங்கிய காலிஸ்தான் ஆதரவாளர் அமிர்தபால் சிங் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 6 பேரை நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு காவல்துறையினர் விரட்டிச் சென்று கைது செய்தனர். பஞ்சாபில் சீக்கியர்களுக்கான தனிநாடு கோரிக்கையை முன்வைத்து வாரிஸ் பஞ்சாப்தி அமைப்பை உருவாக்கி அமிர்தபால் சிங் செயல்பட்டு வருகிறார். கடந்த மாதம் அஜ்னாலா காவல் நிலையத்தை அமிர்தபால் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டனர். அப்போது நடந்த மோதலில் 6 அதிகாரிகள் காயமடைந்தனர். பஞ்சாபில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்த நிலையில் அமித்பால் உள்ளிட்டோரை கைது செய்ய காவல்துறை தீவிரம் காட்டியது. 100க்கும் மேற்பட்ட போலீசார் ஜலந்தரில் குவிக்கப்பட்டு தீவிர வாகன சோதனை நடத்தப்பட்டது. மாநிலம் முழுவதும் இணைய சேவை துண்டிக்கப்பட்டது. இதனையடுத்து அமிர்தபால் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 6 பேரை நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு காவல்துறையினர் கைது செய்தனர். இதற்கிடையே மொஹாலியில் குவாமி இன்சாப் மோர்சா அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக சிலர் வீடியோவை வெளியிட்டதால் வதந்தியை நம்ப வேண்டாம் என போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் லாகூர் இல்லத்துக்குள் புகுந்த காவல்துறையினர் அவரது வீடு மற்றும் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக வீடியோ ஒன்று வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இம்ரான் கான் 2018ஆம் ஆண்டு பிரதமராக இருந்தபோது வெளிநாட்டு தலைவர்கள் அளித்த விலை உயர்ந்த பரிசு பொருட்களை பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் ஆஜராகாமல் தவிர்த்து வந்தார். அவரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இஸ்லாமாபாத்தில் உள்ள G11 நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக இம்ரான் கான் தனது காரில் புறப்பட்டுச் சென்றார். இந்நிலையில் தமது கார் விபத்துக்குள்ளானதால் தாமதமாக நீதிமன்றத்திற்கு செல்வதாக வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். அனைத்து வழக்குகளிலும் தாம் ஜாமீன் பெற்றிருந்தாலும் தம்மை கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அரசு செயல்படுவதாகவும் அரசியலமைப்பு சட்டத்தை தாம் நம்புவதாகவும் கூறியுள்ளார். இதற்கிடையே தலைநகர் இஸ்லாமாபாத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. லாகூரில் உள்ள இம்ரான்கான் இல்லத்துக்குள் நுழைந்த 50க்கும் மேற்பட்ட போலீசார் பொக்லைன் எந்திரத்தின் உதவியுடன் அப்பகுதியில் இருந்த மரங்கள் மற்றும் தடுப்புகளை அகற்றியுள்ளனர். வீட்டில் இம்ரான்கான் மனைவி புஷாரா பேகம் மட்டும் தனியாக இருந்ததாக கூறப்படும் நிலையில் வீட்டுக்குள் நுழைந்த போலீசாருக்கு எதிர்ப்பு தெரிவித்த தொண்டர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். और तमाम पाकिस्तान तहरीक इंसाफ के जो कारकुनान पुलिस के हत्या हैं उन पर जो है वो पुलिस की जानिब से जो है वो अभी ये जो तमाम कारकुनान हैं पाकिस्तान तहरीक इंसाफ के पुलिस के हत्या आ चुके हैं और ये जमान पर இஸ்ரேலில் நீதித்துறையில் மாற்றம் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வீதிகளில் குவிந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். தலைநகர் ஜெருசலேம், டெல் அவிவ் நகரங்களில் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக பலர் முழக்கமிட்டனர்.
தொடர்ந்து 11வது வாரமாக இந்த போராட்டம் நடைபெறுவதால் அந்த நாட்டு அரசியலில் பரபரப்பு நிலவுகிறது. கர்கர் நகரில் நடந்த போராட்டத்தின் போது போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் தண்ணீரை பீச்சடித்தனர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல காட்சியளித்தது. நாளுக்கு நாள் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளதால் பிரதமர் நெத்தன்யாகுவுக்கு சிக்கல் எழுந்துள்ளது. ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்ததாக எழுந்த புகாரில் செவ்வாய்க்கிழமை தான் கைது செய்யப்பட இருப்பதாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஸ்டாமி டேனியல்ஸ் என்ற நடிகையுடன் ட்ரம்ப் நெருக்கமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் கடந்த 2016ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலின் போது பூதாகரமாக வெடித்தது. இதுபற்றி வெளியில் பேசக்கூடாது என்பதற்காக அந்த நடிகைக்கு $1,30,000 அமெரிக்க வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் இந்த பணம் தேர்தல் பரப்புரைக்கான நிதியிலிருந்து வழங்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இது தொடர்பாக ட்ரம்ப் மீது வழக்கு உள்ளது. இந்த நிலையில் மேன்ஹட்டன் மாவட்ட வழக்கறிஞர் அலுவலகத்திலிருந்து கசிந்த ரகசிய ஆவணங்களை மேற்கோள் காட்டி ட்ரம்ப் தனது ட்ரூத் வலைதளத்தில் முன்னணி குடியரசுக் கட்சி வேட்பாளர் மற்றும் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்படுவார்கள் என்றும் போராட்டத்திற்கு தயாராகுங்கள் என்றும் பதிவிட்டுள்ளார். ஒருவேளை இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டால் குற்ற வழக்கில் கைதாகும் முதல் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆவார். சென்னையில் நடைபெறவுள்ள இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட்டுகள் அனைத்தும் விற்று தீர்ந்தன. சென்னை சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி கடந்த 13ஆம் தேதி ஆன்லைனில் டிக்கெட் விற்பனை தொடங்கிய நிலையில் சுமார் 30,000 டிக்கெட்டுகள் விற்பனையாகின. இதனைத் தொடர்ந்து சி, டி மற்றும் இ ஆகிய கேலரிகளுக்கான நேரடி டிக்கெட் விற்பனை நடைபெற்றது. இதற்காக அதிகாலை முதலே குவிந்த ரசிகர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். ஆனா இவ்வளவு பெரிய கியூ இருக்கு. ஆனா லேடிஸ்க்குன்னு செப்பரேட்டா கியூ இல்ல. ஒரு லேடிஸும் இல்ல. இங்க நான் மட்டும் தான் இருக்கேன். ஏன் லேடிஸ்லாம் கிரிக்கெட் பார்க்க கூடாதுங்களா? நெக்ஸ்ட் வர ஐபிஎல்யாச்சும் செப்பரேட்டா ஒரு கியூ இருந்தா நல்லா இருக்கும். லேடிஸும் பார்க்க வருவாங்க, நிறைய வருவாங்க. அதுக்கப்புறம் காலை 11 மணிக்கு விற்பனை தொடங்கிய நிலையில் 3 மணி நேரத்திற்குள் அனைத்து டிக்கெட்டுகளும் விற்று தீர்ந்தன. 1,200 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரை விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருந்த நிலையில் மொத்தம் 36,000 டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இந்தியா வங்கதேசம் இடையே நட்புறவு பைப்லைன் என பெயரிடப்பட்டுள்ள திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து வங்கதேசத்துக்கு குழாய் மூலம் டீசல் கொண்டு செல்லும் திட்டத்தின் தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடியும் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவும் காணொலி மூலம் பங்கேற்றனர். இந்தியாவிலிருந்து 512 கிலோமீட்டர் தொலைவுக்கு வங்கதேசத்துக்கு ரயில் மூலம் டீசல் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் குழாய் மூலம் டீசல் கொண்டு செல்லும் திட்டத்தை செயல்படுத்த இரு நாட்டு அரசுகளும் தீர்மானித்தன. இந்திய அரசின் சார்பில் 377 கோடி ரூபாய் செலவில் அசாமில் உள்ள நூமலிகரில் இருந்து 131.5 கிலோமீட்டருக்கு குழாய் பதித்து அதன் மூலம் வங்கதேசத்துக்கு டீசல் கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆண்டுக்கு 10 லட்சம் டன் அளவுக்கு டீசல் கொண்டு செல்லப்படும் என்றும் 30 மாதங்களில் திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி, வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா ஆகியோர் காணொலி மூலம் தொடங்கி வைத்தனர். நட்புறவு பைப்லைன் என பெயரிடப்பட்டுள்ள திட்டம் இரு நாடுகள் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நடவடிக்கையாக தமிழ்நாடு எத்தனால் கொள்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடும் இந்தியாவின் முயற்சிகளில் ஒரு அங்கமாக இந்த கொள்கை வெளியிடப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்படுத்துவதால் வாகனங்களில் வெளியேறும் புகை வெகுவாக குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தமிழ்நாடு நகர எரிவாயு விநியோக கொள்கையையும் முதலமைச்சர் வெளியிட்டார். இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள 2,30,00,000 வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு குழாய் மூலம் இயற்கை எரிவாயு வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களிலிருந்து செயற்கை இடைநூல், செயற்கை இழை ஆடை தயாரிப்புக்கான சிறப்பு திட்டத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். இதன் மூலம் ஆடை உற்பத்தியில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பார்வையிட்டார். கேரளா, தமிழ்நாடு மற்றும் லட்சத்தீவுகளுக்கு குடியரசுத் தலைவர் 6 நாள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். கடந்த 16ஆம் தேதி கேரளா வந்த அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். இதனிடையே ஒருநாள் பயணமாக திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரி வந்தடைந்தார். அங்கு அவரை ஆளுநர் ஆர் என் ரவி, அமைச்சர் மனோ தங்கராஜ், டிஜிபி சைலேந்திரபாபு உள்ளிட்டோர் வரவேற்றனர். பூம்புகார் படகுத்துறையிலிருந்து படகு மூலம் விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையின் அழகையும் கண்டு ரசித்தார்.
தொடர்ந்து விவேகானந்தர் கேந்திரா மற்றும் பாரத மாதா கோவிலுக்கு சென்ற குடியரசுத் தலைவர் கன்னியாகுமரி பயணத்தை முடித்துக் கொண்டு ஹெலிகாப்டர் மூலம் மீண்டும் திருவனந்தபுரத்திற்கு சென்றார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மீன்பிடி திருவிழா களை கட்டியது. கீழ்சேவல்பட்டி அடுத்த வீராமதி கிராமத்தில் உள்ள பேக்கன்மாயில் நீர்மட்டம் குறைந்ததை அடுத்து மீன்பிடி திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஊரின் முக்கிய நபர்கள் கொடி அசைத்ததை அடுத்து நூற்றுக்கணக்கான மக்கள் கண்மாயை நோக்கி கூடையுடன் ஆர்வமுடன் ஓடினர். கண்மாயில் இறங்கிய மக்கள் கூடை மற்றும் கச்சா போன்றவற்றை பயன்படுத்தி போட்டி போட்டு மீன்களை பிடித்தனர். கிழத்தி, குரவை, ஜிலேபி, ஐரை, கெட்லா, கெண்டை என பல வகையான மீன்களை மக்கள் வீட்டிற்கு அள்ளி சென்றனர். ஊத்தா மட்டும் தான் குத்துறது. ஊத்தா குத்திட்டு அதுக்கு பின்னாடி அதில் உள்ள சிக்கிற மீனை மட்டும் எடுத்துட்டு போவாங்க. இது பொதுவான பப்ளிக்ல எல்லாருமே மீன் பிடிக்கிறது கிடையாது. இது முறையாக அந்த ஊத்தா வச்சிருக்க மட்டும் பிடிப்பாங்க. மற்றபடி வலைகள் சின்ன கச்சா வலைகள் இருக்கும், அதை வச்சு மீன் பிடிப்பாங்க. சுற்றுவட்டாரத்தில் உள்ள சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்தோர் இந்த மீன்பிடி திருவிழாவில் உற்சாகமாக பங்கேற்றனர். சென்னையில் துணை நடிகையின் கணவர் மகளை கொன்ற மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையை அடுத்த மாங்காட்டில் தந்தை மற்றும் சகோதரியை அடுத்தடுத்து கொலை செய்த துணை நடிகையின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். சினிமா மற்றும் டிவி துணை நடிகை சாந்தி, இவரது இளைய மகன் பிரகாஷ். சினிமாவில் டப்பிங் கலைஞராக இருந்து வந்த பிரகாஷ் கஞ்சா மற்றும் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி கடந்த சில ஆண்டுகளாக சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர் தனது பெற்றோர் மற்றும் சகோதரியுடன் அடிக்கடி சண்டையிட்டு வந்துள்ளார். இந்நிலையில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த தனது தந்தையை பிரகாஷ் கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் அதே பகுதியில் உள்ள தனது சகோதரி வீட்டிற்கு சென்ற பிரகாஷ் அவருடன் தகராறு செய்து அவரையும் கத்தியால் குத்தி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. பிரகாஷை கைது செய்த போலீசார் கஞ்சா போதையில் இந்த கொலைகளை செய்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். மேட்டூரில் காரியாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாக வெளியேறியது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் தொட்டில்பட்டி காவிரி ஆற்றில் நீரேற்று நிலையம் அமைக்கப்பட்டு நாள்தோறும் எடுக்கப்படும் 28 மில்லியன் லிட்டர் தண்ணீர் காரியாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்ட குழாய் மூலம் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த தண்ணீர் குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் சுத்திகரிக்கப்பட்டு காரியாம்பட்டி, ஓமலூர், தொப்பூர் மற்றும் வழியடை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் அனல் மின் நிலையம் செல்லும் சாலையில் உள்ள காரியாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்ட ராட்சத குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது. சுத்திகரிக்கப்பட்ட பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாக சாலையில் வழிந்தோடியதால் அந்த சாலை வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இதனையடுத்து ராட்சத குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்யும் பணியில் குடிநீர் வாரிய பணியாளர்கள் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வாயில் காயங்களுடன் சுற்றித் திரிந்த பெண் யானை பொள்ளாச்சி கொண்டுவரப்பட்டு மரக்கூண்டில் அடைத்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வெள்ளியங்காடு பகுதியில் கடந்த 14ஆம் தேதி ஒரு பெண் யானை உணவு உண்ண முடியாமல் உடல் சோர்வுற்ற நிலையில் சுற்றித் திரிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் அதனை கண்காணித்து வந்தனர். அப்போது யானையின் நாக்கு பகுதியில் காயம் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து வெள்ளிக்கிழமை கும்கி யானை உதவியுடன் 2 மயக்க ஊசிகளை செலுத்தி அந்த யானையை பிடித்தனர். பின்னர் லாரி மூலம் பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள டாப்ஸ்லிப் வரகளியாறு பகுதிக்கு பெண் யானை கொண்டுவரப்பட்டது. அங்கு கும்கி யானைகளுக்கு பயிற்சி அளிக்கும் கிரால் எனப்படும் மரகுண்டில் அந்த யானையை அடைத்து வாய் மற்றும் நாக்கு பகுதியில் ஏற்பட்ட காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. யானையின் உடல்நிலை குறித்து வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். திருவாரூரில் புதிய எண்ணெய் கிணறு அமைக்க ONGC அனுமதி கேட்டாலும் வழங்கப்படாது என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருவாரூர் அருகே உள்ள நீலக்குடியில் நடைபெறும் தேசிய பாரம்பரிய நெல் மாநாட்டில் 500 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களின் மருத்துவ குணம் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. இதில் அமைச்சர் மெய்யநாதனும் நாடு முழுவதும் இருந்து 25க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகளும் கலந்து கொண்டனர். விழாவில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஆராய்ச்சி மாணவர் தமிழில் பேசி அசத்தினார். இந்த காலத்தில் இந்த நிகழ்வு ரொம்ப முக்கியமான ஆகும். பரம்பரையை நோக்கி திரும்ப வேண்டிய நேரம் இது. நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மெய்யநாதன் காவிரி டெல்டா பகுதியில் ONGC தரப்பில் புதிய எண்ணெய் கிணறு அமைக்க அனுமதி வழங்கப்படாது என தெரிவித்தார். இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக பாதுகாக்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள்
டெல்டா மாவட்டத்தை கண்ணை இமை பாதுகாப்பது போல பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அனுமதி கேட்டாலும் அதற்கான வழங்குவதற்கான வாய்ப்பில்லை என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். அரசு திட்டங்களுக்காக அகற்றப்படும் மரங்கள் அந்தந்த துறைகள் மூலமாகவே நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர் ஜெயந்தின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்த 20 லட்சம் ரூபாய் நிதியை அமைச்சர் ஐ. பெரியசாமி வழங்கினார். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர் ஜெயந்தின் உடல் ராணுவ மரியாதையுடன் சொந்த ஊரில் தகனம் செய்யப்பட்டது. அருணாச்சல பிரதேசம் மாண்டலா பகுதியில் கடந்த வியாழக்கிழமை பாதுகாப்பு பணியிலிருந்த ராணுவ ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளானது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மேஜர் ஜெயந்த் உயிரிழந்தார். ராணுவ விமானம் மூலமாக மதுரை விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்ட அவரது உடலுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. எல்லாத்துக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா, நல்ல ஸ்டூடெண்டா, நல்ல கலீகா and senior officers all they were admired. பின்னர் இறுதிச் சடங்குக்காக அவரது சொந்த ஊரான பெரியகுளம் அடுத்துள்ள ஜெயமங்கலம் கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட ஜெயந்தின் உடலை பார்த்து குடும்பத்தினர் மற்றும் கிராம மக்கள் கதறி எழுந்தனர். ஜெயந்தின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி முதலமைச்சர் அறிவித்த 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அவரது குடும்பத்தினரிடம் வழங்கினார். நடுப்பட்டி கிராமத்தில் உள்ள மயானத்தில் ராணுவ மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க ஜெயந்த் உடல் தகனம் செய்யப்பட்டது. கொடைக்கானலில் நிஜ காட்டெருமை என்று நினைத்து காட்டெருமை சிலை சேதப்படுத்தப்பட்ட வினோத சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ளது மோயர் சதுக்கம். இங்கு சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக வனத்துறையினர் அடையாள சின்னமாகவும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தத்ரூபமாக காட்டெருமை உருவச்சிலை நிறுவப்பட்டது. சுற்றுலா பயணிகள் இந்த சிலை முன்பு நின்று செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்துச் செல்வதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். இந்த நிலையில் இங்கு திடீரென புகுந்த 2 காட்டெருமைகள் ஒன்றை ஒன்று தாக்கி சண்டையிட்டுக் கொண்டன. அப்போது காட்டெருமை சிலையை கண்ட அவை அதை நிஜமான காட்டெருமை என்று நினைத்து தாக்கி சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. சேதமடைந்த காட்டெருமையின் உருவச்சிலையை சீரமைக்க கோரிக்கை விடுத்துள்ள சுற்றுலா பயணிகள் மோயர் சதுக்கத்தை சுற்றி தடுப்பு வேலி அமைத்து வனவிலங்குகள் உள்ளே வருவதை தடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. பூவாய்க்குளம் புனித வனத்து அந்தோணியர் ஆலயத்தில் திடலில் அமைக்கப்பட்டிருந்த வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த 650 காளைகளையும் மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் எதிர்கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு கட்டில், சைக்கிள், LED டிவி உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியில் 33 பேர் காயமடைந்தனர். இதேபோல திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள குளத்தூரம்பட்டி புனித அந்தோணியர் ஆலய பொங்கல் விழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 800 காளைகள் களமிறங்கின. வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் வாஷிங் மிஷின், மின் விசிறி, மிக்சி, குக்கர் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியில் 37 பேர் காயமடைந்தனர். ஆண்டுக்கு 3 நாட்கள் பள்ளிக்கு வந்தாலே பொதுத் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவர் என்று பரவும் செய்தி தவறானது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்துள்ளார். தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே அரசின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை அமைச்சர் அன்பில் மகேஷ் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா பாதிப்பின் காரணமாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதாத மாணாக்கர்கள்தான் தற்போது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி வருவதாக கூறினார். அவர்களிடம் பொதுத் தேர்வு எழுதுவதில் அச்சம் இருந்ததால் வருகை பதிவை கணக்கில் கொள்ளாமல் இந்த ஆண்டு அனைவருக்கும் ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டதாக கூறினார். வரும் ஆண்டுகளில் இதேபோல் அனைவருக்கும் ஹால் டிக்கெட் வழங்கப்படாது எனவும் ஏற்கனவே உள்ள விதிமுறைகளின்படி 75% வருகை கட்டாயம் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டார். இது தொடர்ந்து எல்லா பள்ளிக்கூடத்துக்கு வராமல் விடுறாங்க பசங்க பொறுத்தவரைக்கும். இது வருகின்ற கல்வியாண்டு ஏற்கனவே இருக்கின்ற விதிமுறைகள் 75% வந்தீங்கனால்தான் உங்களை தேர்வு அனுமதிப்போம் என்ன இருக்கோ அது கடைபிடிக்கப்படும். மேலும் மாணவ மாணவியர் அச்சமின்றி பொதுத் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். சென்னையில் கோடிகளில் சொத்து இருந்தும் தனிமை காரணமாக மூதாட்டி தற்கொலை செய்து கொண்டுள்ளார்.
சென்னை ஆவடி அருகே 2 கோடி ரூபாய் மதிப்பிலான வீடு மற்றும் தங்க நகைகளை காஞ்சிபுரம் அரசு புற்றுநோய் மையத்திற்கு எழுதி வைத்துவிட்டு பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்த ராகவன் குப்பம்மாள் தம்பதியின் மகள் 54 வயதான சுந்தரிபாய். இவருக்கும் உடன் பிறந்த 2 சகோதரிகள் மற்றும் சகோதரனுக்கும் திருமணமாகாததால் ஒரே வீட்டில் வசித்து வந்தனர். மூத்த சகோதரியும் சகோதரரும் புற்றுநோயால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் சுந்தரிபாய்க்கு துணையாக இருந்த மற்றொரு சகோதரியும் கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி மரணமடைந்தார். இதனால் தனிமையிலிருந்து சுந்தரிபாய் அடுத்த 2 நாட்களில் தற்கொலை செய்து கொண்டார். இறப்பதற்கு முன்பு சுந்தரிபாய் எழுதிய கடிதத்தில் தனது வீடு மற்றும் 54 சவரன் தங்க நகைகள், வங்கி மற்றும் தபால் நிலையங்களில் உள்ள 61 லட்சம் ரூபாய் ஆகிய அனைத்தையும் காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா புற்றுநோய் மையத்திற்கு வழங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது வீட்டில் வளர்த்த 10க்கும் மேற்பட்ட பூனைகளை பாதுகாப்பாக பராமரிக்குமாறு கடிதத்தில் உருக்கத்துடன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதையடுத்து வீடு மற்றும் வங்கி கணக்குகளுக்கான ஆவணங்கள், நகைகளை காவல்துறையினர் திருவள்ளூர் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் சாலையில் கிடந்த பையிலிருந்து 49 லட்சம் ரூபாயை கண்டெடுத்த டி மாஸ்டர் அதை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். புதுச்சேரி அண்ணா சாலை செட்டி வீதி சந்திப்பில் பை ஒன்று கேட்பாரற்று கிடந்தது. நீண்ட நேரமாக அந்த பை கிடந்த நிலையில் அருகே உள்ள டீ கடையில் வேலை செய்து வந்த பெரியசாமி என்பவர் அந்த பையை திறந்து பார்த்திருக்கிறார். அதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்த நிலையில் பெரிய கடை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்திருக்கிறார். காவலர்கள் வந்து அந்த பணத்தை எண்ணி பார்த்தபோது 49 லட்சம் ரூபாய் இருந்தது. இதனையடுத்து அந்த பணம் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இதனிடையே வெள்ளிக்கிழமை காலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவரின் பக்கவாட்டில் மாட்டியிருந்த பை கீழே விழுந்ததும் அதை பெரியசாமி எடுத்துச் சென்ற சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே புதுச்சேரி வெங்கடாநகரைச் சேர்ந்த சங்கர் என்பவர் சாலையில் கிடந்த பணத்திற்கு உரிமை கோரி காவல் நிலையத்தை அணுகினார். உரிய ஆவணங்களை செலுத்தி நீதிமன்றத்திலிருந்து பணத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அவரை காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே தோட்டத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பது உறுதியானதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். கணபதிபாளையம் கிராமத்தில் உள்ள பொன்னுசாமி என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் இருந்த ஆடு மற்றும் கன்றுக்குட்டிகள் மர்ம விலங்கு தாக்கி உயிரிழந்தன. இதனையடுத்து அந்த தோட்டத்தில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டது. அதன்படி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது சிறுத்தை நடமாட்டம் இருப்பது தெரியவந்துள்ளது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் அப்பகுதியில் பதிவாகியிருந்த காலடி தடங்கள் மற்றும் சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறையின் சார்பிலும் 2 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்ட நிலையில் சிறுத்தையின் நடமாட்டத்தை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். வனப்பகுதியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த தோட்டத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும், 6வது மற்றும் 7வது மத்திய ஊதிய குழுவின் அறிவிப்புகளை அமல்படுத்த வேண்டும், சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்களை எழுப்பினர். நாகை அவுரித்திடலில் நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றனர். இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், நிதியுதவி பெறும் பள்ளிகளுக்கும் அரசு பள்ளிகளுக்கு வழங்குவது போன்ற சலுகைகளை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், உடனடியாக அழைத்து பேசி போன்றவற்றை தீர்க்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். திருப்பூர் மாநகராட்சி அலுவலகம் எதிரே நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கங்களை எழுப்பினர். புதுக்கோட்டை அருகே காதலிக்க மறுத்த பெண் கொல்லப்பட்டுள்ளார். நரிக்குறவர் குருவிக்காரர் சமூகங்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்பட்டது தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நரிக்குறவர் குருவிக்காரர் சமூகத்தினர் தங்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என நீண்ட காலமாக போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து இது தொடர்பான மசோதா கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இரு சமூகங்களையும் பழங்குடியினர் பட்டியலில் 37வது இனமாக சேர்த்து மத்திய அரசு அரசிதழில் வெளியிட்டது. இந்த நிலையில் பள்ளிகள், கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை
சேர்க்கை தொடங்க உள்ளதால் நடப்பு கல்வியாண்டிலேயே அச்சமூகத்தினர் பழங்குடியினர் சான்றிதழ்களை பெற்று பயனடைய ஏதுவாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மேலும் நரிக்குறவன் குருவிக்காரன் என அரசிதழில் வெளியானதை நரிக்குறவர் குருவிக்காரர் என திருத்தம் செய்ய மத்திய அரசிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. காலதாமதம் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் நரிக்குறவன் குருவிக்காரன் என்றே அரசாணை வெளியாகியுள்ள நிலையில் மத்திய அரசு திருத்தம் செய்து புதிய அறிவிப்பு வெளியிடும் போது தமிழ்நாடு அரசும் அதனை மீண்டும் வெளியிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அரசு உறுதியளித்ததால் மகாராஷ்டிரா மாநில வெங்காய விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டனர். நாட்டில் வெங்காய உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் மகாராஷ்டிராவில் வெங்காய விலை கடுமையாக சரிந்துள்ளது. இந்நிலையில் வெங்காயத்திற்கு குறைந்தபட்ச கொள்முதல் விலை நிர்ணயம் செய்தல், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு, பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாசிக் மாவட்டம் திந்தோரியில் இருந்து கடந்த 12ஆம் தேதி மும்பை நோக்கி விவசாயிகள் பேரணியை தொடங்கினர். இவர்களுக்கு ஆதரவாக அமைப்பு சாரா தொழிலாளர்கள், பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டனர். ஒரு வாரமாக நடைப்பயணத்தை மேற்கொண்ட விவசாயிகள் தானே வந்தடைந்தனர். மும்பையில் மைதானத்தில் பிரம்மாண்ட போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருந்தனர். இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் அவை உடனடியாக நிறைவேற்றப்படும் என்றும் அம்மாநில முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்தார். இதனையடுத்து தங்களது போராட்டத்தை கைவிடுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இளநிலை நீட் நுழைவுத் தேர்வை ஆண்டிற்கு இருமுறை எழுத வாய்ப்பளிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று மத்திய இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் இருக்கும் மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை, முதுநிலை மருத்துவ படிப்புகளை பயில தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படும் நீட் நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயமாகும். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் சந்த் நுழைவுத் தேர்வு தொடர்பாக அவையில் பல கேள்விகளை எழுப்பினார். ஜேஇஇ தேர்வை போன்று இளநிலை நீட் தேர்வு ஆண்டிற்கு இருமுறை நடத்தப்படுமா என்று வினவினார். இதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள மத்திய இணையமைச்சர் ஆண்டிற்கு 2 முறை நீட் தேர்வை எழுத வாய்ப்பளிக்கும் வகையிலான பரிந்துரை எதுவும் இல்லை என்று தேசிய மருத்துவ ஆணையம் மற்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளில் சேர அனைத்து மாணவர்களுக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படுவதாகவும், திறமையான மாணவர்கள் நாட்டின் சிறந்த மருத்துவக் கல்லூரிகளில் பயில்வதற்கான வாய்ப்பை நீட் தேர்வு வழங்குவதாகவும் தெரிவித்தார். முறைகேடுகளை களைந்து வெளிப்படைத்தன்மையுடன் மருத்துவ சேர்க்கையை நீட் தேர்வு உறுதிப்படுத்துவதாகவும் மத்திய இணையமைச்சர் பாரதி பிரவீன் பவார் தெரிவித்துள்ளார். பிரான்சில் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்த முடிவு செய்ததை கண்டித்து போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்து காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 62லிருந்து 64ஆக உயர்த்த அரசு முடிவு செய்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதனால் பிரான்ஸ் நாட்டில் நாளுக்கு நாள் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. தலைநகர் பாரிஸில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குப்பை உள்ளிட்ட பொருட்களை தீ வைத்து எரித்தனர். அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறினர். ஒரு கட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்தனர். போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. இதனால் அப்பகுதியை போர்க்களமாக காட்சியளித்தது. தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் நகர் முழுவதும் டன் கணக்கில் குப்பைகள் ஆங்காங்கே தேங்கி கிடக்கின்றன. அயர்லாந்தில் வருடாந்திர அணிவகுப்பு கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடைபெற்றன. அயர்லாந்தில் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரிய செயின்ட் பேட்ரிக் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. தொடுநோய்க்கு தீர்வாக தங்களுக்கு கிறிஸ்தவத்தை அறிமுகப்படுத்திய புனித பேட்ரிக்கை போற்றும் வகையில் இந்த திருவிழாவை மக்கள் கொண்டாடி வருகின்றனர். அமெரிக்காவின் நீட்சியாக அயர்லாந்திலும் செயின்ட் பேட்ரிக் தினத்தை ஒட்டி கண்கவர் அணிவகுப்புகள் நடைபெறுவது வழக்கம். 1990களில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த செயின்ட் பேட்ரிக் கொண்டாட்டங்களை அயர்லாந்து அரசு விரிவுபடுத்தியது. இதனால் செயின்ட் பேட்ரிக் அணிவகுப்புகள் உலக பிரசித்தி பெற்றன. இந்நிலையில் டப்ளினில் செயின்ட் பேட்ரிக் தினத்தை ஒட்டி கண்கவர் உடையணிந்த கலைஞர்கள் பல்வேறு இசைக்கருவிகளை வாசித்தபடி அணிவகுத்து சென்றனர். இதை சாலையின் இருபுறமும் கூடி நின்று லட்சக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர்.
10 தல படத்தில் பணியாற்ற ஒப்புக்கொண்டதற்கான காரணம் நடிகர் சிம்புதான் என இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் தெரிவித்துள்ளார். சிம்பு, கௌதம் கார்த்திக் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாக்கியுள்ள 10 தல படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஏ.ஆர். ரஹ்மான் படத்தில் இடம்பெற்ற நினைவிருக்கா என்ற பாடலை தனது மகன் அமீனுடன் இணைந்து பாடினார். பின்னர் மேடையில் பேசிய ஏ.ஆர். ரஹ்மான், நம்ம சத்தம் என்ற பாடல் சிம்பு பாட வேண்டியது என்றும் அவர் வெளிநாடு சென்று விட்டதால் அந்த பாடலை தாமே பாடியதாகவும் கூறினார். 10 தல எதனால நீங்க கம்போஸ் பண்ண ஒத்துக்கிட்டீங்க? நிறைய விஷயம். ஃபர்ஸ்ட் சிம்பு தம்பி, அப்புறம் கிருஷ்ணா. இதனைத் தொடர்ந்து மேடையிலேயே சிம்பு மற்றும் ஏ.ஆர். ரஹ்மான் ஆகிய இருவரும் சேர்ந்து ரசிகர்களோடு செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். ஏ.ஆர். ரஹ்மானின் 30 ஆண்டு கால திரை இசை பயணத்தை போற்றும் வகையில் அவருக்கு வெள்ளியாலான வீணையை சிம்பு, டி. ராஜேந்தர் மற்றும் தயாரிப்பாளர் ஞானவேல் ஆகியோர் வழங்கினர். இத்துடன் சூப்பர் 60 நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.